ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த ஸ்லிப் மேட்டை பற்றி தான். இந்த ஸ்லிப் மேட் பற்றி நிறைய என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இது ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து. இந்த 2 monthsக்கு அப்புறமா இந்த ஸ்லிப் மேட் நிஜமாலே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா, இதை வாஷ் பண்ண முடியுதா, இது வேர்த்தா இல்லையாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ எங்கெல்லாம் நான் அந்த ஸ்லிப் மேட்டை யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லிப் மேட் க்ளீன் பண்ணுறதோடையே நான் என்னோடய கிச்சனையும் க்ளீன் பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லிப் மேட்டை நான் ஆயில் கண்டெய்னர் கீழெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நான் ஆல்மோஸ்ட் 2 monthsக்கு அப்புறம் கேப்சர் பண்ணது. ஆனால் நான் இப்போ இந்த ஸ்லிப் மேட் யூஸ் பண்ண ஆரம்பித்து 1 year கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் இது இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆயில் கேன் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்ட்ரெயின்லாம் ஆகிருக்கு நல்லாவே. இதெல்லாம் ஆகணும், அதை வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். மற்ற இடத்துல நான் யூஸ் பண்ணதை விட ஆயிலுக்கு கீழே தான் நல்லாவே ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால தான் நான் இது எப்படி இருக்குது சொல்லி காமிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டுக்கு மேலே நான் ஒரு கிளாத்தும் விரித்து வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ராவாக சும்மா ஆயில் அப்சார்ப் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே டர்ட் ஆகிருக்கு. ஒரு எல்லோயிஷாக ஒரு ரவுண்டாக ஒரு கரையாயிருக்கு. அந்த கரை ரொம்ப ஹார்டாக பிடிச்சிருக்கு, அதனால் அந்த கரை சீக்கிரமாக போக மாட்டேங்குது. யூஸ்வலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரியே நான் விம் போட்டு என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. விம் போட்டு இந்த மாதிரி ஹார்டான இந்த கம்பி நார் வச்சு தான் நான் தேய்க்கிறேன் பாருங்கள். ஆனால் அந்த ஷீட்டுக்கு எந்த க்ராக்கோ ஸ்க்ராச்சோ எதுவுமே வரல. அந்த ஷீட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே எவ்வளோ ஹார்ஷாக நம்ம ப்ரஷ் பண்ணாலும் அது எதுவுமே ஆகவே இல்லை. இது மாதிரி வாஷ் பண்ணிக்கவும் முடியுது. நமக்கு இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துலையே விரித்து வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம நியூஸ் பேப்பர் கேலண்டர்னு என்னடா விரிக்கிறதுன்னு சொல்லி தேட வேண்டிய அவசியங்கள் வரல. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். டூ 3 times நான் ப்ரஷ் பண்ணியும் இந்த எல்லோயிஷாக இருக்கிற அந்த சர்க்கிளில் ஒரு கரை இருக்குது பார்த்திங்கன்னா, அது மட்டும் போவே இல்லை. அது என்னமோ ஒரு கரை மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் போகல. மற்றபடி மிச்சம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுக்க முடிஞ்சதுனால அதை நான் ஒரு 2-3 times கூட வாஷ் பண்ணி பார்த்தேன், அது போகலை. அது என்னமோ ஒரு ஹார்ஷாக ஒரு கரை ஒட்டிக்கிச்சு, அதனால தான் அது போகல. இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் அதை ட்ரைட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆயில் கண்டெய்னரெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இயர் ஈத் வந்தப்போவும் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. ஆனால் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் வீடியோவுக்கு நல்ல ரீச் இருந்தது. அதனால நிறைய பேர் அதை பற்றி டவுட் கேட்குறீங்க. அதனால தான் அந்த மேட் இப்போ எப்படி இருக்குது இல்லைங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்திருந்தேன். ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல இத்தனை நாளாக. அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
க்ளீன் பண்ணுறதோடையே நான் வந்து கிச்சன் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதுவே உங்களோட ஷெல்ஃப்ஸ் வந்து டைல்ஸ், மார்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷீட் தேவைப்படாது. மெயினாக வுட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஷீட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வுட்டில் தானே வாட்டர் பட்டால் ஏதாவது சீக்கிரமாக ஆயிடும். அதனால் வுட்டாக இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டீலாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா தண்ணி பட்டால் துரு பிடிச்சிரும்ல, அதனால ஸ்டீலாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆயில் கண்டெய்னருக்கு வந்து நான் 2 ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. இது ரொம்பவே சீப்பாக தான் இருந்துச்சு. 400 450 என்னமோ தான் 2 கண்டெய்னர். நான் வந்து ஃபுல் கிளாஸும் வாங்கலை, ஃபுல் ஸ்டீலும் வாங்கலை. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எவ்வளோ ஆயில் இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி கிளாஸாக இருந்தால் கையில் ஸ்லிப் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டீலும் சேர்த்து இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எதுவுமே ஆயில் ஸ்பில் ஆகவே மாட்டேங்குது. இப்போ நம்ம எதாவது கண்டெய்னரில் ஊற்றிட்டு இப்படி வச்சா கூட உள்ளேயே அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் சொட்டிடுது, தவிர வெளியே வந்து ஆயில் ஸ்பில் ஆக மாட்டேங்குது. ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி பாட்டில்ஸில். சரி, நான் 2 பாட்டில் ஏன் வாங்கினேன்னா, ஒன்றில் வந்து கோகோனட் ஆயிலும் ஒன்றில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் டிஸ்பென்சரோட ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெப்பர் பவுடர் போடுற இது வந்து நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். இது ரொம்ப சீப் தான், 50 ருபீஸ்க்குள்ளே என்னமோ தான் வருது. இதுவுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது எப்போவுமே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் பண்ண முடியாது நம்மளால் ஹோல்ஸை. இந்த கத்தியெல்லாம் போட்டு வைக்கிறது ஒரு ஸ்டீலில் வாங்கியிருந்தோம். அதுலேயும் நான் வந்து மாற்றுறேன் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் இருந்தனால அடுப்புக்கிட்ட இருக்கிறனால ஒரு மாதிரி எண்ணெய் கரையெல்லாம் பிசுப்பெல்லாம் அதில் போய் ஒட்டிக்குது, எல்லாத்துலேயுமே ஒட்டுது. அதாவது ஸ்டீல்லே வாங்கி வச்சாச்சு. இந்த இடத்த நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நான் உப்பெல்லாம் தான் வச்சுருக்கோம். இந்த இடத்தையும் சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கேஸில் இருக்கிற ஸ்ட்ரெயின் எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ஜாடிலாம் எப்போவுமே நம்மளால் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் வந்து இந்த மாதிரி வெளியே நீங்கள் வந்து சும்மா நார் போட்டு தேய்ச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிங்கனாலே அது பளபளன்னு ஆயிடும்.
ஸ்நாக்ஸ்லேயும் நான் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மேட்டை வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுட்டேன். ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது நம்ம இதில் என்னடா விரிக்கிறதுங்கிற யோசிக்கிற டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு இந்த மேட் இருக்கிற வரைக்கும். இதெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா நான் வந்து கரையாக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி எவ்வளோ ஹார்டான கரையாக இருந்தாலும் இந்த டெக்னிக் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கரையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பர்னர் எல்லாத்தையுமே இந்த சின்ன ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சும்மா வார்மான ஒரு நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்ல தண்ணியாக இருந்தாலும் ஓகே. நல்ல தண்ணியில் வந்து நீங்கள் என்ன டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறீங்க, லிக்விட் டிஷ் வாஷர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல நுர வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 மாதிரி வினிகர் ஆட் பண்ணேன். வினிகர் ஆட் பண்ணால் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். இது 2 போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் நான் வந்து இந்த கேஸோட ஸ்டாண்டெல்லாம் போடுறேன் உள்ள. இந்த வாட்டர் எடுத்தே நம்ம வந்து நம்மளோட ஆயில் கேன் வாஷ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஸ்ட்ரெயின் ஆனதெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெயின் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துடும். இது வந்து சும்மா நான் வந்து ஒரு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் இப்போ நான் வந்து ஆயில் பாட்டில் மாற்றினேன்ல, அதனால வந்து இதை நான் க்ளீன் பண்ணி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த தண்ணியவே எடுத்துகிட்டு ஒரு நல்லா ஹார்ட்ஸான ஒரு ப்ரஷ் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காட்டுறேன். நம்ம எப்போவுமே கேஸ் வந்து க்ளீன் பண்ணி தான் வைப்போம். ஆனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் புது கேஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அதிகமாக பால் பொங்காமல் பார்க்குறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸ்டவ் சீக்கிரமாகவே வீணாக போயிடும். அதை வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். அதே வாட்டரில் நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம். அதுலேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பளிச்சுன்னு ஆயிடும். ஏன்னா இந்த ஆயில் ஸ்டெயின் தான் சீக்கிரமாகவே போகாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆயில் பிசுப்பெல்லாம் போயிடும். அந்த தண்ணி யூஸ் பண்ணியே தான் நான் இப்போ என்னோடய கிச்சன் டாப் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே அந்த ஆயில் பிசுப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். எப்போவுமே 2 கிளாத் வச்சுட்டு ஒரு கிளாத் ஈரமாகவும் ஒரு கிளாத் ட்ரையாகவும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி முடித்தோன்னா அந்த ஈர கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா உங்களோட வால் வந்து பளிச்சுன்னு ஆயிடும். இதுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்பென்சிவான டிஷ் வாஷர் அது இதுன்னு எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டவ் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம எப்போவுமே குக் பண்ணும்போது ஸ்டவ் க்ளீன் பண்ணுவோம். ஆனாலும் இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஸ்டவ் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணுற சுகமே தனி தான். ஆனால் நம்ம குக் பண்ணோடனே திருப்பி அது ஒரு டர்ட் ஆகிடும். பட் ஸ்டில் ஓரளவுக்கு இது வந்து ஒரு 1 வீக்குக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம டெய்லி தொடச்சி வச்சிடணும். ஓகே, இந்த சைடு நான் வந்து
கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனி அந்த சைடெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வார்ட்ரோப்குள்ளெல்லாம் என்னோடய ஷெல்ஃப்ஸ்குள்ளெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டப்பாவும் இப்போ தான் வந்து க்ராசரிஸ்லாம் வாங்கும்போது நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இங்கே சும்மா தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இதே வினிகர் வாட்டரையும் நான் ஒரு வெட் கிளாத்தில் ஆக்கிட்டு நான் இந்த மாதிரி மிக்சியில் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அப்போ பளிச்சுன்னு ஆயிரும். அதை யூஸ் பண்ணியே என் கிச்சன் டாப் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சைடெல்லாம் எனக்கு அவ்வளோவா க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்களும் இந்த வினிகர் அண்ட் விம் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். விம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, என்ன டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கிச்சன் டாப், ஸ்டவ் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புதுசு மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த ஹார்ஷான ப்ரஷ் இருக்குல்ல, இந்த கம்பி நார் இருக்குல்ல, இது வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கேஸ் மேலெலாம் ரொம்ப தேய்க்கக்கூடாது. இந்த கிளாஸ் மேலே உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வந்துடும். இந்த வாட்டர் யூஸ் பண்ணி நான் எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு க்ளீனான கிளாத் வச்சு நான் வந்து திருப்பியும் வந்து தொடச்சிடுவேன். நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு டைம் நம்ம குக் பண்ண வரும்போது கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் அது குக் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு தோணும். எனக்கு அப்படி தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆன்டி ஸ்லிப் மேட் பற்றி கேட்ட எல்லாருக்குமே இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஆன்டி ஸ்லிப் மேட் இது எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன்டி ஸ்லிப் மேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வர காத்துட்ருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, thanks for watching. Bye bye.